بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد الذي له ملك السماوات والأرض والله على كل شيء شهيد إن الذين فتنوا المؤمنين والمؤمنات ثم لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق إن الذين آمنوا وعملوا الصالحات لهم جنات تجري من تحتها الأنهار ذلك الفوز الكبير. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை உண்டாக்குவது ஒவ்வொரு புதுமையான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் பொழுதும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுபடுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் நானும் உங்களுடைய சிந்தனையில் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வருடத்தின் ரமலானுடைய மாதத்தை நமக்கெல்லாம் சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிறான். இந்த ரமலானுடைய மாதத்தை அதிகம் அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளை செய்து அதிகம் அல்லாஹ்வுக்கு நல்ல இபாதத்துகளை செய்து எண்ணிலடங்காத கூலியை அந்த மறுமை நாளில் பெறுகிற நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும். இந்த
5ஆம் ஆண்டின் இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய இல்லத்தை நோக்கி அதிகம் இபாதத்து செய்ய வருகின்ற இஸ்லாமிய தாய்மார்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக இந்த ரமலானுடைய மாதத்தை அமைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இம்மாதம் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மனித குலத்தின் வழிகாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தங்களுடைய உயிரை விட மேலாக மதிக்கிறார்கள். அப்படி மதிப்பதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர்தான் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஓரளவுக்கு நாம் அறிந்து கொண்டு உள்ளபூர்வமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு தொடர் இங்கே ஆரம்பிக்கப்பட உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு என்ற பெயரில் புனையப்பட்டிருக்கின்ற பல்வேறு வகையான ஆதாரமற்ற செய்திகளை இனங்காண்பிப்பதோடு ஆதாரபூர்வமான நபிமொழிகள் அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண்களும் பெண்களும் தெளிவாக தெரிந்து கொள்வது நாம் ஒவ்வொருவரின் மீதும் கட்டாய கடமை. அந்த அடிப்படையில் இவ்வருட ரமலானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு அனுப்பிய முதல் மனிதரும் முதல் நபியுமாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகளின் வாயிலாகவும் நாம் அறிந்து கொள்கிறோம். அப்படியானால் முதல் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவரிலிருந்து அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அவரவர்கள் பேசுகின்ற மொழியிலேயே அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பி வந்தான். அதில் முதல் நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து மரணித்து போன ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நம்முடைய தந்தை. கடைசி நபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி அல்லாஹ் அனுப்பிய ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு சமூகத்திற்கு அனுப்பப்பட்டதை போல ஒரே சமூகத்திற்கு 1-2 நபிமார்களையும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தால் இப்ராஹிம் நபியும் லூத் நபியும் ஒரே காலகட்டத்தில் நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக இஸ்ஹாக் நபியும் இஸ்மாயில் நபியும் அவருடைய மக்கள் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். ஊர் வேண்டுமானால் வேறு வேறாக இருக்கலாம். அதே போல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்த நபிமார்கள். இப்படி ஒரு சமூகத்திற்கு 2 நபிமார்கள் என்றும் ஒவ்வொரு சமூகத்திற்கு ஒவ்வொரு நபி என்றும் அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான்
குறிப்பிட்ட ஒரு சமூகத்திற்கு மட்டும் அனுப்பப்படாமல், குறிப்பிட்ட ஒரு மொழி பேசக்கூடிய மக்களுக்கு மட்டும் அனுப்பப்படாமல், உலக மக்கள் அனைவர்களுக்கும் அனுப்பப்பட்டவர் தான் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 35வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது, ஒவ்வொரு சமூகத்திற்கும் நான் இறைவனாகிய நான் தூதர்களை அனுப்பினேன் என்று அந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது 34வது அத்தியாயத்தின் 28வது வசனத்தில், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தல் லின்னாஸி பஸீரன் வ நஸீரா, உலக மக்கள் அனைவர்களையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்குத்தான் நான் உம்மை அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறுகிறான். வலக்கின் அக்ஸர الناس லா يعلمون, பெரும்பான்மையான மக்கள் இதை அறிந்து கொள்ளாதவர்களாகவே இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஏதாவது நபி வருவார்களா? மிர்சா குலாம் போன்ற வேறு ஏதாவது சைத்தானுடைய ரூபத்தில் வேறு ஏதாவது நபிமார்கள் வர வாய்ப்பு உண்டுமா என்றால், அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 33வது அத்தியாயத்தின் 40வது வசனத்தில் சொல்லும் பொழுது, வலாக்கின் ரசூலுல்லாஹி வ ஹாத்தமுன் நபியீன், இந்த நபி நபிமார்களுக்கெல்லாம் இறுதி நபி ஆவார்கள். அல்லாஹ் எவ்வளவு தெளிவாக சொல்கிறான் பாருங்கள். இந்த நபி நபிமார்களுக்கெல்லாம் இறுதி நபி என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். இப்படிப்பட்ட இறுதி நபியாகிய உலக மக்களுக்கெல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஊருக்கு, எந்த மொழி பேசக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியாக அனுப்பினான், அந்த நேரத்தில் மக்களுடைய சமூக ரீதியான செயல்பாடுகள், அவர்களுடைய வணக்க வழிபாடுகள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நேரத்தில் அந்த மக்களுடைய வாழ்வுகள் எப்படி இருந்தது என்பதை ஆதாரப்பூர்வமான நபிமொழிகளில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேர்வு செய்த அந்த ஊரிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுடைய அனாச்சாரங்கள், அநியாயமான காரியங்கள், பாவமான காரியங்கள், கொடூரமான செயல்கள், அறிவுக்கும் அந்த மக்களுக்கும் சம்பந்தமே இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த மக்களுடைய நடவடிக்கைகள் அமைந்திருந்ததை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை கொண்டும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த மக்கள் பெண்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதிலிருந்து அந்த மக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த மக்கள் பெண்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்க புகாரி, அபூ தாவூத் போன்ற நபிமொழி தொகுப்புகளிலே நம்மால் பார்க்க முடிகிறது. அன்றைய கால மக்களிடத்தில் 3-4 வகையான திருமண முறைகள் அந்த மக்களிடத்தில் அன்றைக்கு இருந்திருக்கிறது. ஒரு முறை, நாமெல்லாம் இன்றைக்கு முறையாக பெண் பார்த்து பெண்ணை பெற்றவரிடத்திலே சம்மதம் கேட்டு பெற்று பெண்ணின் சம்மதத்தோடு நடத்தப்படுகிற திருமணம், அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதீஜா அவர்களை முடித்த திருமணம். இப்படி ஒரு திருமணம் இன்றைய காலத்தில் இருந்தது. அதை பற்றி எல்லாம் எந்த வகையான சர்ச்சையும் இல்லை. இரண்டாவதாக நடத்தப்பட்ட திருமணம், ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை தலாக்கு மாதவிலக்கு நேரத்திற்கு பிறகு இன்னொரு ஆணோடு இல்லற வாழ்க்கையில ஈடுபடுத்த அனுப்புவானாம். அந்த மக்களுடைய கலாச்சாரத்தை பாருங்கள். ஒருவருடைய மனைவி மாதவிலக்கு நின்றவுடனே ஊரில் இருக்க நல்ல செல்வந்தர் யாரு, நல்ல கோத்திரத்தார்கள் யாரு என்று பார்த்து அவர்களுடைய இல்லற வாழ்க்கையில் அனுப்பிவிடுவார்கள். இல்லறத்தில் ஈடுபட்டு அந்த பெண்
கருவுற்று வந்தால் இவனும் அந்த பெண்ணோடு சேர்ந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடுவான். இப்படி ஒரு மரபை ஏன் அவர்கள் வைத்துக் கொண்டார்கள் என்ற ஹதீசுகளை பார்க்கும் பொழுது, தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை திடகாத்திரமான ஆரோக்கியமான குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மக்களிடத்திலே இப்படி ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில பெண்கள் 10க்கும் குறைவான ஆண்களை தேர்வு செய்வார்களாம். தேர்வு செய்து அந்த 10 பேர்களோடும் அந்த பெண்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவார்களாம். அந்த பெண் கருவுற்று குழந்தை பிறந்த உடனே மீண்டும் அந்த 10 பேரை அழைத்து அந்த பெண் யாரை தன்னுடைய கணவனாக தேர்வு செய்கிறாளோ அவன்தான் கணவன், பாக்கி 9 பேரும் போக வேண்டியதுதான். இப்படி ஒரு பழக்கம் அந்த மக்களிடத்தில் இருந்திருக்கிறது. இன்னும் ஒரு சில பெண்கள் எல்லோரிடத்திலும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவார். அவருடைய வீட்டிற்கு மேலே ஒரு கொடி கட்டப்பட்டிருக்குமாம். அந்த கொடி கட்டப்பட்ட வீட்டிற்குள் இருக்கிற அந்த பெண்ணிடத்தில் அந்த ஊரிலே இருக்கிற எல்லா ஆண்களும் போய் இல்லற வாழ்க்கையில ஈடுபடுவார்கள். குழந்தை பிறந்தவுடனே அந்த குழந்தையின் முகச்சாயல் எந்த ஆணுடைய முகச்சாயலுக்கு ஒத்திருக்கிறது என்று பார்க்கின்ற நிபுணர் அன்றைக்கு வரவழைக்கப்படுவாராம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் இப்படி முகத்தை பார்த்து, காலை பார்த்து, கையை பார்த்து, கை ரேகையை பார்த்து இவர் இன்னாருடைய மகன் என்று சொல்லுகிற ஒரு பழக்கம் அன்றைய காலத்தில் இருந்திருக்கிறது. உதாரணத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன், அதாவது வளர்ப்பு மகன் ஸைத் அவர்களும் அவருடைய மகன் உசாமா அவர்களும் மஸ்ஜித் நபவியிலே தூங்கிக் கொண்டிருக்கும் போது 2 பேருடைய காலும் வெளியே தெரிந்த வண்ணம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வியாபார நிமித்தமாக மஸ்ஜித் நபவிக்கு வந்த ஒரு மனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்து அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வந்த நபர் காலை பார்த்து சொன்னாராம், இந்த காலிலிருந்து தான் இந்த கால் வந்திருக்கிறது. தந்தையும் மகனையும் சொல்லுகிறார், காலை பார்த்து சொல்லுகிறார். அப்படியானால் முகத்தை பார்த்து காலை பார்த்து சொல்லுகிற நிபுணர்கள் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருக்கிறார்கள். அவர் என்ன செய்வார், குழந்தையை கையில எடுத்து அந்த தெருவில் அப்படியே நடப்பார். அந்த பெண்ணோடு யாரெல்லாம் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டாங்களோ அவர்களை எல்லாம் பார்த்து பார்த்து முகபாவனை ஒப்பிட்டு கடைசியில யாருடைய முகம் யாருடைய முகத்திற்கு ஒப்பாக இருக்கிறதோ அவர்தான் அவருக்கு கணவர் என்று தீர்மானித்து விடுவாராம். அப்ப எப்படிப்பட்ட மக்கள் அன்றைக்கு வாழ்ந்திருக்கிறார்கள் பாருங்கள். பெண்ணை பற்றி அவர்களுடைய நிலைப்பாடுகள் ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் பெண் குழந்தை பிறந்தாலே அவர்கள் அந்த குழந்தைகளை கொண்டு விடுவார்கள் என்று மூடலாகத்தான் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் உண்மையில் அதுவல்ல. பிறந்த பெண் குழந்தை எல்லாம் கொண்டு விடுவார்கள் என்றால் கதீஜா அவர்கள் எப்படி உலகத்தில் வாழ்ந்தார்கள், ஆயிஷா அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், ஃபாத்திமா அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அபூபக்கர் அவருடைய மனைவி அஸ்மா அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா எப்படி அந்த மக்காவிலே வாழ்ந்தார்கள் என்றால் பிறந்த எல்லா குழந்தையும் அவர்கள் கொள்ள மாட்டார்கள். குறைஷி வர்க்கத்தை சார்ந்த உயர் ஜாதி குலத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் அன்றைய காலத்தில் மதிக்கத்தக்க விதத்தில் தான் நடத்தப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால் 2 கோத்திற்கு மத்தியிலே சண்டை மூண்டால் கூட பெண்களை நீதிபதியாக ஏற்று அவர்களுக்கு மத்தியிலே சமரசம் செய்து கொள்கிற அளவுக்கு பெண்களை அவர்கள் நல்ல நிலையிலே தான் வைத்திருந்தார்கள். அவர்கள் எல்லாம் குறைஷிகள், உயர் ஜாதியினர்கள். அதே நேரத்தில் பெண்களை தங்களுடைய குடும்ப விவகாரங்களில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அவர்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் சொல்லுகிற தீர்ப்பை இருக்கிற அளவுக்கு பெண்களை மதித்திருந்தார்கள் அன்றைய காலத்து மக்கள். 2ஆம் தட்டு மக்கள், உதாரணத்திற்கு கீழ் ஜாதியினர்கள் என்று சொல்லலாம், 2ஆம் தட்டு மக்கள், அந்த மக்களிடத்தில் இருந்த பழக்க வழக்கம் தான் இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பதிவு செய்த புகாரி, அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இதுபோல அந்த மக்களிடத்தில் இன்னொரு திருமண முறையும் இருந்தது. என்ன திருமண முறை? வாப்பா திருமணம் முடித்து அந்த திருமணத்தின் மூலம் ஒரு மகன் பிறந்தார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். தந்தை இரண்டாவது இன்னொரு திருமணம் முடித்தால் அந்த தந்தை இறந்த பிறகு தந்தையினுடைய மனைவியை மகன் திருமணம் செய்து கொள்கிற முறை. இதை நீங்கள் திருக்குர்ஆனிலே 4வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் அதற்கு தடை விதித்திருக்கிறான். அபு கைஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், அவருக்கு 2-3 மனைவிகள். அவர் இறந்தவுடனே அவருடைய மகன் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
அந்த அம்மாவை திருமணம் முடிக்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆயத்தை இறக்கி, உங்களது தந்தைமார்களுடைய மனைவிமார்களை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தடை விதித்ததன் மூலம் தந்தையினுடைய மனைவிமார்களை மகன்களே அனுபவிக்கக்கூடிய காலமாகவும் அன்றைய காலகட்டம் இருந்திருக்கிறது. இது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, ஒரு பெண் கணவனை இழந்து இத்தா இருந்தால் அங்க என்னமெல்லாம் கொடுமை செய்யறாங்கன்னு பாருங்க. இன்றைய காலத்தில் என்ன கொடுமை? இன்றைய காலத்து மக்கள் அதற்கு சலிக்கல. இன்றைய காலத்து மக்கள் ஒரு 4 மாதம் 10 நாள் என்ற காலத்தை அவர்கள் கணித்து சரியான அடிப்படையில் அவர்கள் அதை முறையாக பேணுவார்களே தவிர, சடங்கு சம்பிரதாயங்களை பார்த்தால் அந்த 4 மாசம் 10 நாளும் வானத்தை பார்க்க கூடாது, இருட்டறையிலே தான் இருக்க வேண்டும், எந்த ஒரு அந்நிய ஆணையும் பார்க்க கூடாது, கை குழந்தையை கூட அவர்கள் பார்க்க கூடாது, கர்ப்பஸ்திரியாக இருக்கக்கூடிய பெண்ணை கூட பார்க்க கூடாது. ஏனென்றால் கர்ப்பஸ்திரியாக பெண்ணுடைய வயிற்றுக்குள் ஆண் இருக்கலாமே, அப்ப ஆண் என்று வயிற்றுக்குள்ள பார்ப்பானா? இப்படி எல்லா சட்டங்களை சொல்லி இன்றைய காலத்து முஸ்லிம்கள் இத்தாவில் இருக்கிற பெண்களை கொடுமைப்படுத்துவதை போலவே அக்காலத்திலும் பெண்களை எந்த அளவுக்கு அவர்கள் கொடுமைப்படுத்தினார்கள் என்பதை புகாரியினுடைய 5336வது நபிமொழியிலும் 5337வது நபிமொழியிலும் நீங்க பார்க்கலாம். ஒரு பெண்ணுடைய கணவர் இறந்தால் 1 வருட காலம் அந்த பெண்ணை குளிக்க விடாமல், ஆடைகளை மாற்ற விடாமல், ஒரு சாலை பகுதி போன்ற ஒரு சேரி பகுதியிலே கொண்டு போய் அந்த பெண்ணை அடைத்து விடுவார்களாம். ஜெயில் கைதிகளுக்கு உணவு கொடுப்பதை போல அந்த பெண் வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது, வானத்தை பார்க்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லி 1 வருட காலம் அந்த பெண்ணை அடைத்து போட்டே உணவு கொடுப்பார்களாம். 1 வருட காலம் பொறுத்து அந்த பெண் வெளியே வரும் பொழுது அந்த பெண்ணுடைய வீட்டின் முற்றத்தில் ஒரு கழுதையோ ஒரு ஒட்டகத்தையோ ஒரு ஆட்டையோ மாட்டையோ கொண்டு வந்து நிறுத்துவார்களாம். இந்த பெண் என்ன செய்வாளாம்? 1 வருட காலம் தான் குளிக்காமல் இருப்பாளே, அந்த அசுத்தத்தை எல்லாம் அந்த ஆட்டின் ரோமத்தில் வைத்து தேய்க்க வேண்டுமாம். எவ்வளவு பெரிய ஒரு அடி முட்டாள்தனமான மக்கள் பாருங்கள். அப்படி ஆட்டினுடைய ரோமத்தில் வைத்து தேய்ப்பதை பார்த்து அன்றைய காலத்து மக்கள் சொல்கிறார்கள், அந்த பெண் 1 வருட காலம் குளிக்காமல் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளாமல் இருந்த காரணத்தினால் அந்த பெண்ணின் உடம்பிலிருந்து எழுகின்ற அந்த துர்நாற்றத்தால் கால்நடைகளே இறந்து விடுமோ என்று சொல்கிற அளவுக்கு அந்த பெண்ணின் நிலை மாறி இருக்கும். இப்படி உடம்பை கொண்டு போய் ஒட்டகம், ஆடு, மாடு இந்த உடம்புல கொண்டு போய் தேய்க்கக்கூடிய ஒரு பழக்கம். முடிந்த உடனே அந்த கால்நடைகளுடைய காய்ந்து போன சாணத்தை கையிலே கொடுத்து எரிய சொல்லுவார்களாம். அந்த பெண் எரிந்த உடனே அந்த பெண்ணுடைய இத்தா காலம் முடிந்தது என்று சொல்லுகிற அளவுக்கு மிகப்பெரிய சடங்கு சம்பிரதாயத்தின் மொத்த தொகுப்பாக அன்றைய காலத்து மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதே புகாரியினுடைய இந்த 5336வது நபிமொழியிலிருந்து நம்மால் பார்க்க முடிகிறது. இது போக ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்தார். இந்த பெண் எங்க போய் இருக்கணும்? அந்த பெண் தன்னுடைய தாய் தந்தருடைய வீட்டுக்கு போயிடணும். இதுதான் நம்முடைய அறிவு சொல்லுது. ஆனா அன்றைய காலத்து மக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? தன்னுடைய குலத்திரத்தை சார்ந்த ஆண்மகனோடு இந்த பெண் குடும்பம் நடத்திய காரணத்தினால் ஆண்மகனுடைய வீட்டிலேயே அந்த பெண்ணை வைத்துக் கொள்வார்களாம். அந்த பெண் தன்னுடைய தாய் தந்தையுடைய வீட்டுக்கு செல்லக்கூடாது. தாய் தந்தையர்கள் அந்த பெண்ணை குறித்துள்ள எதிர்காலத்தினுடைய எந்த திட்டங்களையும் அந்த தாய் தந்தையர்கள் செய்யக்கூடாது. அந்த கணவனுடைய வீட்டிலேயே அந்த பெண் வளர வேண்டுமாம். அவர்கள் நினைத்தால் அந்த பெண்ணின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மறு திருமணம் செய்து கொடுக்கலாம், அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் முன் வந்து திருமணமும் முடிப்பார்களாம், அல்லது அந்த பெண்ணை எல்லா ஆண்களும் இல்லற வாழ்க்கையில ஈடுபடுத்துகிற அளவுக்கும் அவர்கள் செய்வார்களாம். என்ன ஒரு அநியாயம்! பத்திரிகை காலத்து மக்களுடைய அநியாயம். இதை புகாரியினுடைய ஹதீஸ் கிதாபிலே இந்த ஒரு நடவடிக்கையும் நீங்கள் பார்க்கலாம். அது போக ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்தால் இந்த பாவிகள் என்ன செய்வார்கள் என்பதை அல்லாஹ் 16வது அத்தியாயத்தின் 58வது வசனத்திலும் 59வது வசனத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், பெண் குழந்தை பிறந்தது என்ற ஒரு நற்செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டால்
அவனுடைய முகமெல்லாம் கருத்து போய்விடுகிறது. செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததை போல கூனி குறுகி அவன் மூலையிலே போய் ஒதுங்கி விடுகிறான். இந்த குழந்தையை உயிரோடு புதைப்பதா அல்லது இந்த குழந்தையோடு நாம் வாழ்க்கை நடத்துவதா என்கின்ற பலகட்ட யோசனைக்கு அவன் தள்ளப்படுகிறான் என்பதை அல்லாஹ் 16வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வைதா புஸ்ஸிர அஹதுஹும் பில் உன்ஸா லல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீம். பெண் குழந்தை பிறந்தது என்ற ஒரு நற்செய்தி அவனுக்கு சொல்லப்பட்டால் அவனுடைய முகமெல்லாம் கருத்து விடுகிறது. அவன் சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ முற்படுகிறான். இன்றைய சமூகத்தில் ஏதாவது நல்ல குடும்பத்தில் இருக்கிற யாராவது ஒரு ஆள் திருடி விட்டாலோ விபச்சாரம் புரிந்து விட்டாலோ சமூகத்தில் நடப்பதற்கு கூச்சப்படுவானா இல்லையா? இந்த மாதிரி அவன் குடும்பத்தில் அவனுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அவன் வெட்டி தலை குலுகி கூனி குறுகி சமூகத்தில் அவன் நடக்க முடியாதவனை போல அவன் மாறிவிடுகிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு கூட நம்முடைய சமூகத்தில் பார்க்கிறோம், நம்முடைய மனைவிமார்கள் கருவுற்று விட்டால் அவருடைய பெற்றோருடைய குடும்பத்திற்கு நாம் அனுப்பி வர்றோம். அந்த நேரம் வரும்போது மருத்துவமனையில் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நம்முடைய மனைவி குழந்தை பிறந்து விட்டது என்ற செய்தி நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. எடுத்த உடனே நம்ம என்ன தெரியுமா கேட்கிறோம்? பெண் பிள்ளையா ஆண் பிள்ளையான்னு கேட்கிறோம் இல்லையா? என்ன காரணம்? நம்முடைய மனைவி என்ன நாய்க்குட்டியா அல்ல ஆட்டுக்குட்டியா பிறவா போகுது? அது மனுஷக்குட்டியை தான் எப்படியா இருந்தாலும் பெறும். இருந்தாலும் நமக்கு ஒரு கேள்வி, அது பொம்பளையா ஆம்பளையா? ஆம்பளையா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், பொம்பளையா இருந்தாலும் என்ன செய்ய அல்ஹம்துலில்லாஹ். நமக்கும் நம்முடைய காலத்தில் நம்முடைய ஜீவிதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அறியாம வந்துகிட்டு இருக்குது. அப்ப ஆம்பளை பையன் பிறக்கிறதும் பொம்பளை பையன் பிறக்கிறது யாருடைய கையில் முதல்ல இருக்கிறது? நான் கேட்கிறேன், யாருடைய கையில் இருக்குது? இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நம்முடைய குடும்பங்கள்ல பார்க்கிறோம், ஒன்றுக்கு மேல தான் வீட்டுக்கு வந்த மருமக பொட்ட பிள்ளையை பெத்தாச்சுன்னு சொன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற மாமனார் மாமியார் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆம்பளை பையனையாவது இந்த வருஷமாவது பெத்துதா சொல்றது பார்க்கணுமா இல்லையா? அவ கையிலயா இருக்குது? வந்த மருமக கையிலேயே ஆம்பளை பிள்ளைய கிடைக்கிறது, பொட்ட பிள்ளை கையில கொடுத்து வர மருமகளையா கையில எடுக்குது? இல்ல. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் கைவசம் வைத்திருக்கிறான். ஒரு தாயின் கருவறையில் ஆணை கொடுப்பதும் பெண்ணை கொடுப்பதும் அவன் கைவசம் வைத்திருக்கிறான். இனி அறிவியல் ரீதியாக சொல்லப்படும் பொழுது பெண்ணை பற்றியும் பெண்ணுடைய மரபணுவை பற்றியும் ஆணின் விந்து அணுவை பற்றியும் அறிவுபூர்வமாக அறிவியல் ரீதியாக சொல்லப்படுகிற அறிவியல் உண்மையை நாம் பார்க்கும் பொழுது கூட எவ்வளவு ஒரு சத்தியம் புதைந்து கிடக்கிறது தெரியுமா? பெண்ணை பொறுத்த மட்டில் அவர்களுடைய கருவறையில் இருக்கின்ற அணு எக்ஸ் குரோமோசோம்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு அணு. ஆணுடைய விந்தணுவில் எக்ஸ் குரோமோசோம்களும் உண்டு, ஒய் குரோமோசோம்களும் உண்டு. ஆணுடைய விந்தணுவில் இருக்கின்ற எக்ஸும் பெண்ணுடைய விந்தணுவில் இருக்கின்ற எக்ஸும் சேர்ந்தால் அந்த குழந்தை ஆண் குழந்தையாக பெண் குழந்தையாக பிறக்கிறது. ஆணுடைய ஒய் குரோமோசோம்களும் பெண்ணுடைய எக்ஸோடு போய் சேரும் பொழுது அந்த குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கிறது. அப்ப ஆணுக்கு தான் எல்லா காரியமும் இருக்குது. நம்முடைய எக்ஸ் ஒய் விந்தணு எந்த அணு நம்முடைய இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் பொழுது பெண்ணுடைய அணுவோடு சேர்ந்து போய் குழந்தையை உருவாக்குகிறதோ அதை பொறுத்துதான் ஆணும் பெண்ணும் மாறுகிறதே தவிர பெண்ணிடத்தில் இருப்பது ஒரே அணுதான், அது எக்ஸ் அணு மட்டும்தான். அப்ப பிறந்த குழந்தை பெண் குழந்தையான உடனே நாம் முறைச்சு பார்க்க வேண்டியது ஆமினாவை அல்ல, அப்துல்லாவை தான் பார்க்கணும். அப்படித்தானே? ஆமினா எந்த குற்றமும் செய்யல, நான் பார்க்க வேண்டியது அப்துல்லாவை தான் பார்க்கணும். அப்ப அடுத்த வருஷமாவது ஒரு நல்ல ஒரு ஆம்பளை பையனைத்தானே நம்ம பையனை பார்த்து சொல்லணுமே தவிர பெண்களை பார்த்து சொல்வது அறிவுக்கு கூட உகந்ததாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட மக்களுடைய காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்தில் இருக்கிற மக்கள் பெண் குழந்தை பிறந்தால் அவர்கள் எந்தெந்த மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார்கள் என்பதை மார்க்க அறிஞர்களும் உலமா பெருமக்களும் ஹதீஸ் கிதாபுகளிலே நமக்கு தொகுத்து தரும்போது ஒரு சம்பவத்தை சொல்லித் தருகிறார்கள். ஒருவன் ஒரு பயணம் முடிந்து வீட்டுக்கு வந்தானாம். வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டில் தன்னுடைய மனைவியோடு ஒரு பெண் குழந்தை விளையாடுவதை பார்த்தானாம். ஒரு அதிசயமான சம்பவத்தை பாருங்கள்.
யாருக்குரியது இந்த குழந்தை என்று கோபத்தோடு கேட்டான். தனக்கு பெற்ற குழந்தை பெண் குழந்தை என்று சொன்னால் அவன் கொண்டு விடுவான் என்பதற்காக வேண்டி அவனுடைய மனைவி என்ன செய்தாலாம், அண்டை வீட்டுக்காரனுடைய குழந்தை என்று சொன்னாலாம். வந்த கணவரோ கொஞ்ச நாள் இருந்து மீண்டும் வியாபார நிமித்தமாக வெளியே சென்றார். திரும்ப வந்து பார்த்தால் மறுபடியும் தன்னோடு அந்த குழந்தை இருப்பதை பார்க்கிறான். இது யாருடைய குழந்தை என்று மீண்டும் கேட்கிறான். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இது நமக்குரிய குழந்தைதான். ஆரம்பத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது நான் ஏன் அண்டை வீட்டுக்காரருடைய குழந்தை என்று சொன்னேன் என்றால், குழந்தை பெண் குழந்தை, நீங்கள் கொன்று விடுவீர்கள் என்ற பயத்திலே நான் சொன்னேன் என்று பெண் சொல்கிறாள். இரவில் எல்லாம் தூங்குகிற பொழுது அந்த குழந்தையை தட்டி எழுப்பி வீதியிலே நடத்தி கூட்டி போனானாம். அவன் வீதியில நடந்து போகும்போது அந்த பெண் குழந்தை நினைத்ததாம், ஊரை சுற்றி பார்க்கத்தான் நம்முடைய தந்தை நம்மை அழைத்து செல்கிறது என்று. கொஞ்சம் தூரம் போன உடனே குழந்தையை நிக்க வச்சு ஒரு குழி வெட்டினானா. குழிக்குள்ள இறங்கி துள்ளி துள்ளி விளையாட வாப்பா நமக்கு ஒரு குழி வெட்டுதுன்னு சொல்லி அந்த குழந்தை நினைச்சுதான். குழி வெட்டி முடிஞ்ச உடனே குழந்தைய குழிக்குள்ள இறக்குனா. இறக்கின குழந்தை குழிக்குள்ள துள்ளி துள்ளி விளையாடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மேல இருக்கிற மண்ணை தூக்கி மேல போட்டான் குழந்தை மேல. குழந்தை கேட்டது, எதற்காக வேண்டி தந்தையே என் மீது மண்ணை அள்ளி போட்டு என்னை கொலை செய்யவா முயற்சி செய்கிறீர் என்று குழந்தை கேட்டதாம். அவன் சொன்னானாம், ஆமாம், நான் அதற்கொண்டும் எந்த பாவம் செய்யவில்லையே என்று குழந்தை சொன்னதாம். நீ பிறந்ததுதான் பாவம், நீ பிறந்ததுதான் பாவம் என்று சொல்லி, பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்றால் கழுத்துயர குழி வெட்டி அந்த குழந்தையை அதனுள் இறக்கி உயிரோடு அந்த குழந்தையை புதைக்கின்ற காலம் அந்த காலம். அது மட்டுமல்ல, வறுமைக்காக வேண்டியும் அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாத அளவுக்கு வறுமைகள் ஏற்படும் பொழுதும் வறுமைக்காக வேண்டியும் குழந்தைகளை கொள்கிற பழக்கம் அந்த மக்களிடத்தில் இருந்தது என்பதை 17வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஸ்யத்தின் இம்லாத், வறுமைக்காக வேண்டி உங்களுக்கு பிறந்த குழந்தைகளை நீங்கள் கொலை செய்து விடாதீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். அப்படியானால் பிறந்த குழந்தை பெண் குழந்தை என்பது என்ற உடனே அந்த குழந்தையை கொலை செய்கிற ஒரு கொடுமை, வறுமைக்காக வேண்டி குழந்தைகளை கொலை செய்கிற ஒரு பாங்கு அக்காலத்து மக்களிடத்தில் இருந்திருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளை கொண்டும் நம்மால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடிகிறது. இது அன்றைய காலத்து கொடுமை மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் மதுரை உசிலம்பட்டியில் நடந்த ஒரு கொடுமையை இந்து ஆங்கில பத்திரிகை 20/11/94 அன்று வெளியிட்ட ஒரு செய்தியை பார்க்கும் பொழுது, இன்றைய காலத்து மக்கள் அறியாமை காலத்து மக்களை போல நடந்து கொள்கிறார்களோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதுரை உசிலம்பட்டியில் ஒரு வருட காலத்தில், அதாவது 93 ஒரு வருட காலத்தில் மதுரை உசிலம்பட்டியில் மட்டும் 600 பெண்கள் பெண் குழந்தைகளை கொண்டிருக்கிறார்களாம். சுப்ஹானல்லாஹ். 93வது வருடத்தினுடைய ஒரு வருட காலத்துடைய சர்வே இது. இந்து ஆங்கில பத்திரிகை நமக்கு தருகிற செய்தி. ஒரு வருட காலத்தில் மதுரையினுடைய உசிலம்பட்டி பகுதியில் 600 பெண் குழந்தைகள், பெண் சிசுக்கள், பெண்கள் என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது போக சேலம், தருமபுரி, நாமக்கல் போன்ற பகுதிகளில் 2 வருடத்தினுடைய சர்வே கணக்கை பார்க்கும் பொழுது 2000 பெண் குழந்தைகளை சிசுவிலேயே கொண்டிருக்கிறார்கள், பிறந்த உடனும் கொண்டிருக்கிறார்கள். ராஜஸ்தானில் பெண் குழந்தைகளை அதிகம் கொலை செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் இந்த நிலை நீடித்தால் 3 1 பகுதிதான் பெண்கள் இருப்பார்கள் என்கிற தகவலை டைம்ஸ் ஆஃப் இந்தியா 2/5/93வது வருடத்தில் வெளிவந்த பத்திரிகையிலே நீங்கள் பார்க்கலாம். இவர்கள் அந்த குழந்தைகள் எல்லாம் எப்படி கொள்கிறார்களாம், அதையும் பட்டியல் போட்டிருக்கிறார்கள். கேளுங்கள், எப்படி கொள்கிறார்கள் என்றால், குழந்தை பிறந்தவுடனே கள்ளிப்பால் அல்லது எருக்கன் பால் இதை குழந்தையினுடைய வாயிலை கொடுத்து குழந்தையை கொள்ளுகிற ஒரு காட்சி, அல்லது நெல்மணி அல்லது உண்ணி அல்லது தவிடு இதையெல்லாம் தண்ணீரில் போட்டு குழைச்சு உரண்டை பிடிச்சு குழந்தையினுடைய வாயில வச்சு குத்துறது, அது மூச்சு திணறி குழந்தை மவுத்தா போறது. இது அல்லாவிட்டாலும்
விஷச்செடியை எடுத்துக்கொண்டு வந்து அதை அரைச்சி குழந்தைகளுடைய வாயில கொடுக்கிறது, அல்லது விஷச்செடியினுடைய விதையை எடுத்து அரைத்து பாலில் கரைத்து குழந்தைகளுக்கு கொடுத்து கொலை செய்கிறது, அல்லது பிறந்த குழந்தைய ஈரத்துணியில முறுக்கமாக கட்டி குழந்தைக்கு ஜன்னி வந்து அந்த குழந்தை சாகிற அளவுக்கு ஈரத்துணியால் கட்டி பல நாட்கள் மூலையிலே அந்த குழந்தையை கிடத்துவது. இது அல்லாத இன்னொரு வழிமுறை. என்ன வழிமுறை என்றால், தாய்ப்பாலும் கொடுக்க மாட்டார்களாம், எந்த ஒரு நீர் ஆகாரமும் கொடுக்க மாட்டார்களாம், பட்டினி கிடத்தே அந்த குழந்தையை சாகடிப்பது. இதையெல்லாம் பொதுப்பணிகளாகவே ஒரு சில மூதாட்டிகள் செய்கிறார்கள். அதுதான் கொடுமை. ஏதாவது வீடுகளில் பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை எனக்கு வேண்டான்னு சொன்னா, மேற்சொன்ன இந்த வரிசையில ஏதாவது ஒரு முறையை கையாண்டு அந்த குழந்தைகளை கொள்வதற்காக வேண்டிய ஒரு சில வயது முதிர்ந்த மூதாட்டிகள் பொதுப்பணியாக நினைத்து அந்த குழந்தைகளை கொலை செய்கிற ஒரு கொடுமை நம்முடைய இந்திய வரலாற்றிலும் பதிந்திருக்கிறது என்றால், இக்காலத்து மக்களும் அறியாமையை நோக்கித்தான் தன்னுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது யதார்த்தமான சத்தியமான உண்மை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. பெண்களோடு அவர்களுக்கு இருக்கின்ற முறைகள் எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், தந்தையினுடைய மனைவியை தந்தை இறந்த பிறகு மகன் திருமணம் முடிக்கக்கூடிய நிலைமை, 10க்கு மேற்பட்டு பல ஆண்களோடு ஒரு பெண் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுகிற ஒரு கொடுமை, பெண் குழந்தை பிறந்தால் அதை உயிரோடு புதைக்கின்ற கொடுமை, அடித்துக் கொள்கிற கொடுமை, பெண்களுடைய இத்தாவிலே 1 வருட காலம் அந்த பெண்ணை பூட்டி அறையில் போட்டு சித்திரவதை செய்கிற ஒரு கொடுமை, கணவன் இறந்த அந்த பெண் கணவனுடைய வீட்டிலே எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய கொடுமை. இப்படி பெண்ணை பொறுத்த அவர்களுடைய பார்வை எல்லா நிலைகளிலும் அநியாயத்திற்கு மேல் அநியாயமாக, பெண் இனத்திற்கு எந்த ஒரு சுதந்திரமும் கொடுக்காத அளவுக்கு அந்த மக்கள் பெண் இனத்தை அடிமைப்படுத்தி வந்தார்கள். பெண்ணை ஒரு போதைப் பொருளாக பாவித்து வந்தார்கள். பெண்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் அளிக்காமல், திருமணத்தில் சுதந்திரம் இல்லை, சொத்துல சுதந்திரம் இல்லை, கல்வியை கற்குக் கொள்வதில் சுதந்திரம் இல்லை, அந்த பெண்களுக்கு திருமணத்தில் தலாக்குடைய உரிமை இல்லை, எந்த உரிமையும் அந்த பெண்களுக்கு இல்லாத அந்த காலகட்டத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்கிறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்வு செய்து அனுப்புகிறான். இது ஒரு பாகம். இன்னொரு பாகம் குறைஷிகளுடைய வாழ்க்கை. இந்த குறைஷிகள் எப்படி தன்னுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருந்தார்கள் என்றால், குறைஷிகளை பொறுத்தவரையில் அவர்கள் உயர் ஜாதிகளைப் போல தாங்கள் எந்த நிலையிலும் மதிக்கப்பட வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். எல்லா நிலையிலும். எந்த அளவுக்கு என்றால், ஹஜ்ஜுடைய காலங்களில் முஸ்லீம்கள் என்ன செய்யணும்? மினாவில் 8வது நாள் தங்கணும், 9வது நாள் அரஃபாவில் தங்கணும், இல்லைங்களா? இந்த குறைஷிகள் என்ன செய்வார்கள்? ஹஜ்ஜுடைய காலத்துல எல்லாரும் தங்கக்கூடிய அந்த நாள்ல அவர்களோடு சேர்ந்து போய் தங்கினால் எங்க நம்முடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் குறைந்து போய்விடுமோ என்பதற்காக வேண்டி மக்கள் அரஃபாவில் தங்கும் போது இவர்கள் முஸ்தலிஃபால தங்குறது. என்ன கொடுமை பாருங்க. என்னவா? அந்த மக்களோடு சேர்ந்து அவங்க போய் தங்கக்கூடாது. தங்க நம்முடைய கௌரவம் பாதிச்சிடும். ஏன்னா அடிமைகள் இருப்பார்கள், ஏழைகள் இருப்பார்கள், வண்டியர்கள் இருப்பார்கள், வியாபாரிகள் இருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து கஅபாவை புனர்நிர்மாணம், கஅபாவை பராமரிக்கக்கூடிய பொறுப்பிருக்கக்கூடிய குறைஷிகளாகிய நாம் அவர்களோடு சேர்ந்து அரஃபாவில் போய் தங்குவதா என்று சொல்லி முஸ்தலிஃபாவிலே தங்கி அப்படியே திரும்பி வருவார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இந்த செய்தி புகாரியிலே 1665வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு பழக்கம். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே ஆஜிகள் அரஃபாவில் தங்கித்தான் முஸ்தலிஃபாவுக்கு வர வேண்டும் என்ற ஆயத்தை இறக்குகிற அளவுக்கு குறைஷிகள் மனித சமூகத்திலே உயர்வு தாழ்வு கற்பித்து உயர் ஜாதியினர் தாழ்ந்த ஜாதியினர் என்கிற ஒரு கோட்பாட்டோடு அந்த மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை ஹதீஸ்களின் துணையோடு நம்மால் பார்க்க முடிகிறது. இஸ்லாம் வந்த பிறகு கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்கள் என்ன கேட்டார்கள்? உண்டு, முஹம்மதே, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பள்ளியில் நாங்கள் தொழும் பொழுது எங்களுக்கு பக்கத்தில் இந்த பிலால், இந்த முஸ்அப், இந்த கண் தெரியாத உம்மி மக்தூம் இவர்கள்லாம் வரக்கூடாது. நாங்கள் உங்களோடு பேசும் பொழுது அந்த சபையில் இவர்களெல்லாம் அமரக்கூடாது அப்படின்னு சொன்னா, இப்ப நாங்கெல்லாம் இஸ்லாத்தை தழுவ தயார்னு சொன்னாங்க அந்த மக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தார். இஸ்லாத்தை தழுவ வைத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மக்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இந்த குலப்பெருமையை அகற்றி
சகோதரத்தன்மையோடு அந்த மக்களை வாழ வைக்கலாம் என்பதற்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறிது இறங்குவதை போல அவர்களோடு சேர்ந்து அந்த ஒப்பந்தத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அல்லாஹ் அந்த ஒப்பந்தத்தையே விரும்பல. அந்த உம்மி மக்தூம் என்று சொல்லப்படுகிற கண் தெரியாத நபித்தோழர் யதார்ச்சையாக அந்த வழியில் அல்லாஹ் வர வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சு சப்தத்தை கேட்டு அவர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ்வுடைய தூதரே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய முகமெல்லாம் மாறி போகுது. ஏன் மாறுது? நாங்கள் இருக்கக்கூடிய சபையில் இந்த மாதிரி ஆட்கள் வரக்கூடாது என்றுதான் குறைஷிகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் வந்துட்டாரே உம்மி மக்தூம், யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நேரத்திலே வந்துட்டாரே, கொஞ்ச நேரம் பொறுத்தவர் வந்திருக்க கூடாதா என்றெல்லாம் முகத்தை திருப்பிக் கொள்கிறார். சலாத்திற்கு பதில் சலாம் சொல்லவில்லை, முகமெல்லாம் மாறிவிடுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 80வது அத்தியாயத்தின் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை இறக்கி அபஸவத்தவல்லா அன்ஜாஅஹுல் அமா வமா யுத்ரீக லஅல்லஹு யஸக்கா அவ் யஸக்கர் ஃபதன்ஃபஅு ذிக்ரா என்ற ஆயத்தை தொடர்ந்து அல்லாஹ் இறக்கலாம். முகத்தை திருப்பி விட்டாரே, முகத்தை கடுகடுப்பாக்கி விட்டாரே, அல்லாஹ்வை அஞ்சுகின்ற ஒரு அடியான் வந்த நேரத்தில் அவரிடமிருந்து தன்னுடைய முகத்தை திருப்பி விட்டாரே, யாரிடத்தில் இவர் பேசிக் கொண்டிருக்கிறாரோ அந்த மக்கள் எல்லாம் ஹிதாயத்து பெறாத மக்கள். ஹிதாயத்து பெற்று அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்த ஒரு கண் தெரியாத அந்தகர் வந்த பொழுது அவரை நிராகரித்து விட்டீரே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானாம். ஆயத்தை இறக்கினார். அந்த நாளிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உம்மி மக்தூம் அவர்களை எந்த அளவுக்கு மதித்தார்கள் என்றால், போருக்கு செல்லும் பொழுது மதீனாவின் பள்ளியில் பொறுப்பாளியாக நியமித்தார். இவரின் மூலம் அல்லாஹ் என்னை நரகத்திலிருந்து காப்பாற்றினான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்விலும் குறைஷி கோத்திரத்தார்கள் தனிப்பெரும் இடம் தனக்கு தேவை என்பதை வலியுறுத்தியே பேசியிருக்கிறார்கள். அது அன்றைய காலம் மட்டுமல்ல, இன்றைய காலத்தில் கூட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னால் 1981ஆம் ஆண்டு இந்த உலகத்தில் நடந்த மிகப்பெரிய அநியாய சம்பவங்களை தொகுத்து அறிஞர் அண்ணா அவர்கள் வெள்ளை மாளிகை என்ற ஒரு புத்தகத்திலே குறிப்பிடும் பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மக்கள் மக்களை அடிமைப்படுத்தி கொடுமை செய்ததை போல இன்றைய காலத்து மக்கள் என்ன செய்தார்கள் என்பதை தொகுத்து சொல்கிறார் பாருங்கள். 1781ஆம் ஆண்டு ஒரு 400 சரக்கு பொருள்களோடு ஒரு வியாபாரி கடலிலே கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்தாராம். 130க்கும் அதிகமான பொருள் கொஞ்சம் கொஞ்சமாக அழுக ஆரம்பித்ததாம். கையை பிசக ஆரம்பித்தான் வியாபாரி. பெருத்த நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சினானாம். கப்பலை வேகமாக ஓட்ட முயற்சி செய்தானாம். இருந்தும் அவனால் மனசு கேட்கவில்லை. 130க்கும் அதிகமான பொருள் அழுகிவிட்ட காரணத்தினால் அந்த பொருள் மீதம் இருக்கின்ற பொருளையும் சேர்த்து பாழாக்கி விடுமோ என்பதற்காக வேண்டி அந்த பொருளை அப்புறப்படுத்துவதற்காக வேண்டி கீழே இறங்கி பார்த்தார். பொருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழுகி கொண்டிருக்கிறது. அழுகிய பொருளை எல்லாம் கடலில் தூக்கி வீச வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். ஒவ்வொரு பொருளையும் எடுத்து எடுத்து கடலிலே தூக்கி வீசினார். என்று சொல்லி வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் எதை குறிப்பிடுகிறார்கள் தெரியுமா? அந்த 400 சரக்கு பொருள்களும் மேற்கு ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட கருப்பு இன மக்கள். அதில் 130க்கும் அதிகமான மக்கள் உணவு இல்லாமல் நீர் இல்லாமல் நோய்க்கு அவதிப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக் கொண்டிருந்தார்கள். இந்த வெள்ளையர்கள் அந்த 130 மக்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடலிலே தூக்கி தூக்கி வீசி எறிந்த ஒரு கொடுமை 1781ஆம் ஆண்டு நடந்திருக்கிறது. வெள்ளையர்கள் கருப்பர்களை இப்படி நடத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லையா, இப்படி கடத்தி வரப்பட்டால் பெருத்த ஒரு பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டு விடுமே என்பதற்காக வேண்டி வெள்ளையர்கள் பிரிதொரு காலத்தில் என்ன செய்தார்களாம், நல்ல கட்டுமஸ்தானான இளைஞனை பிடித்து வந்து, கட்டுமஸ்தானான இளம் குமரிகளை கருப்பு இன பெண்களையும் பிடித்து வந்து தொழிற்சாலை போல மிகப்பெரிய கூடாரங்கள் அடித்து அதில் அவர்களை வாழ வைத்தான். அவர்கள் இல்லற வாழ்க்கையில ஈடுபட வைத்தான். அதன் மூலம் பிறக்கிற குழந்தைகளை நல்ல ஊட்டச்சத்து கொடுத்து அந்த குழந்தைகளை வளர்த்துவானுகிறான். வளர்த்தி சந்தைகளை கொண்டு போய் இது இந்த கம்பெனியில் வளர்க்கப்பட்ட கருப்பு இன மக்கள், இது இந்த கம்பெனி மக்கள் சொல்வார்கள். திருநெல்வேலி அல்வா, திண்டுக்கல் பூட்டு, சேலத்து மாம்பழம் என்று நம்ம சொல்றோமே இல்லையா? இதே போன்று இவர்கள் எங்களுடைய கம்பெனியில் வளர்க்கப்பட்ட மக்கள், நாங்கள் வளர்த்தெடுக்கப்பட்ட மக்கள், நாங்கள் இப்படியெல்லாம் இவர்களை
மனிதர்களை வளர்த்திருக்கிறோம் என்று கம்பெனியின் பெயரோடு கருப்பின மக்களை சந்தையிலே கொண்டு போய் இருக்கிற ஒரு கொடுமை 1781 நடந்திருக்கிறது என்று அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், அக்காலத்து மக்கள் கால்நடைகளை போன்றவர்கள், அவர்கள் அறிவில்லாதவர்கள், அவர்களுடைய அறிவுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று பேசுகிற இக்காலத்து மக்களும் அறிவியல் துறையில் முன்னேறி இருந்தாலும், பல்வேறு துறைகளில் அவர்கள் முன்னேறி இருந்தாலும், மனித இனம், இரக்க சிந்தனை, நல்ல குணம் எல்லாவற்றிலும் அந்த மக்கள் இன்றைக்கு பின்தங்கிதான் கிடைக்கிறார்கள். சமீபத்தில் அமெரிக்காவில் ரீட்டா என்று சொல்லப்படுகிற ஒரு புயல் கடுமையான அடிப்படையில் மிகப்பெரிய சேதத்தை அந்த நாட்டிலே ஏற்படுத்தியதை பத்திரிகையில தான் படித்திருப்பீர்கள். 2-3 மாகாணமே இல்லையாம். அல்லாஹ் என்ன நாடி இருக்கிறான்னு தெரியவில்லை. 2-3 மாகாணமே கிடையாது. 24,000க்கும் அதிகமான கோடிகள் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் மிகப்பெரிய ஒரு கொடுமையை தான் பின்ன நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். குஜராத்தில் பூகம்பம் ஏற்பட்டது, துருக்கியில் பூகம்பம் ஏற்பட்டது, லாட்டூரில் பூகம்பம் ஏற்பட்டது, ஒவ்வொரு பகுதியிலும் கலவரங்கள் நடக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்கள், சுனாமி ஏற்பட்டது. இப்பொழுதெல்லாம் என்ன செய்தார்கள்? இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம், பௌத்தன், புத்தன் என்று எந்த மதத்தையும் பார்க்காமல் எல்லா மதத்து மக்களும் அந்த மக்களுக்கு பணிவிடை செய்தார்களா இல்லையா? எல்லா மக்களும் பணிவிடை செய்தார்கள். அல்லாஹ் படைத்திருக்கிறான் பாருங்கள், சுப்ஹானல்லாஹ். இந்த 24,000 கோடிக்கு மேல் பொருளாதாரத்தை இழந்த மக்கள், 1000ற்கு மேற்பட்ட உயிர்கள் பறிபோன அந்த மக்கள், ஒரு சில மாகாணமே இல்லை என்று சொல்கிற அளவுக்கு ரீட்டாவின் புயல் வேகத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள், அந்த பகுதியில் இருந்து 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், புறநகர் பகுதியில் இருந்து அந்த மக்கள் சிட்டியை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தார்கள். மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதியை நோக்கி ஓடி வர ஆரம்பித்தார்கள். வெள்ளையர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? தன்னுடைய நாட்டு மக்கள், உலகத்திற்கே மனித நேயத்தை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற அதிகாரிகள் எல்லாரும் என்ன செய்திருக்கிறார்கள் தெரியுமா? ஓடி வருகிற மக்கள் கருப்பு இன மக்கள் என்பதற்காக வேண்டி தன்னுடைய ஊரை சுற்றி மிலிட்டரிகளையும் காவல்துறை அதிகாரிகளையும் நிறுத்தி துரத்தி அடித்திருக்கிறார்கள் பாவிகள். அப்போ மனித நேயம் இந்த உலகத்திலே இல்லை, மனித நேயம் இந்த உலகத்திலே இல்லை, மனிதனை மதித்து நடக்க வேண்டும் என்ற சிந்தனை இந்த உலகத்திலே இல்லை, ஈவு இரக்கம் நல்ல பண்பு இந்த உலகத்திலே இல்லை. அப்படியானால் எந்த காலகட்டத்தில் அல்லாஹ் தன்னுடைய தூதர்களை இந்த உலகத்திற்கு அனுப்பினானோ, அந்த தூதரும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் இஸ்லாம் திருக்குர்ஆன் வந்த பிறகு அந்த மக்கள் எப்படி மாறினார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, ஃபதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இத் குன்தும் ஆதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹத்தும் பிநிஅமத்திஹி இஹ்வானன் வகுன்தும் அலா ஸஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார் ஃபஅன்கதக்கும் மின்ஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார், நீங்கள் எல்லாம் நரக நெருப்பின் கரை ஓரத்தில் நீங்கள் இருந்தீர்கள். சாதாரண அற்ப விஷயத்திற்காக வேண்டி எல்லாம் மனித உயிர்களை வெட்டி சாய்த்துக் கொண்டிருந்தார்கள் பாவிகள். மனித உயிர்களை கொள்வதை சிறிய ஒரு பாவம் என்று கூட கருத மனமில்லாத மக்கள் அந்த மக்கள். பச்சிலம் குழந்தை எல்லாம் கற்பாறையில் கொண்டு போய் அடித்து வெடிசிரிப்பு சிரித்த மக்கள் அந்த மக்கள். ஈவு இரக்கம் என்றால் என்னவென்றே தெரியாத மக்கள். பெண்களை போதைப் பொருளாக நடத்திய மக்கள். அடிமைகளை ஒரு சரக்கேட்டும் ஒரு இயந்திர கருவியாக நடத்திய அந்த மக்கள். இஸ்லாம் வந்த பிறகு, அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பிறகு, திருக்குர்ஆன் அருளப்பட்ட பிறகு, இஸ்லாம் வந்த பிறகு அந்த மக்களுடைய வாழ்வு எப்படி மாறியது என்பதை அல்லாஹ்வுடைய ஆயத்தை கொண்டும் ஹதீஸ்களை கொண்டும் நம்மால் பார்க்கும் பொழுது அந்த மக்கள் எப்படி மாறியிருக்கிறார்கள். மனித வர்க்கத்திலே சேர்க்க முடியாத அந்த மக்கள் மனித குலத்திற்கே முன்மாதிரியாக வாழ்ந்தார்களா இல்லையா? சகோதரத்துவம் என்றால் என்னவென்று தெரியாத மக்கள் சகோதரத்துவத்தையே உலகத்திற்கு போதித்தார்களா இல்லையா? மதுவுக்கு அடிமையாகி இருந்த மக்கள் மதுபானம் கூடாது என்று பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு அவர்கள் திரும்பி வாழ்ந்தார்களா இல்லையா? கொலை செய்வதை, மனித உயிர்களை வெட்டி சாய்ப்பதை பாவமான காரியம் என்று கூட என்ன மனமில்லாத அந்த மக்கள் மனித உயிர்களை மட்டுமல்ல மனித உணர்வுகளையே மதித்து நடக்கக்கூடிய அளவுக்கு சங்கைமிக்க ஒரு சமுதாயமாக, சிறந்த சமுதாயமாக, உலகம் போற்றும் உத்தம சீரர்களாக அந்த மக்கள் மாறினார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகைக்கு பிறகு மாறினார்கள். இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அந்த மக்கள் மாறினார்கள். அல்லாஹ்வுடைய
வேதத்தை படித்த பிறகு அந்த மக்கள் அப்படி மாறினார்கள் என்றால் அது ஒரு மிகையான கூற்றே அல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ சித்தாந்தங்கள் உண்டு. எல்லாம் ஏட்டுச் சுரைக்காய் போல கவிதை வாசிக்க எழுதி புத்தகமாக வெளியிடத்தான் ஒவ்வொரு கொள்கையும் இந்த உலகத்திலே மக்கள் மத்தியில் போதிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் ஒரு சமூகத்தையே உருவாக்கி பிறகு வருகின்ற ஒரு சமூகத்திற்கு முன்மாதிரியான சமூகமாக உருவாக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் தன்னுடைய தூதரை எந்த சமூகத்திற்கு அனுப்பினானோ அந்த மக்களுடைய வாழ்விலே இருக்கிற பெண்களை பற்றியுள்ள நிலைப்பாடு, அவருடைய திருமணம் பற்றியுள்ள நிலைப்பாடு, அவர்களுடைய வியாபாரம், அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய குடும்ப பெருமை, அவருடைய கோத்திர பெருமை, அவருடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்தது என்பதை இந்த முதல் நாளில் சுருக்கமாக உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் அந்த மக்களுடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்தது, ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மக்காவை தேர்வு செய்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி தூதரை அனுப்ப என்ன காரணம் கண்டுபிடிக்கணுமா இல்லையா? உலகத்தில் எத்தனையோ நாடுகள் இருந்தும் எத்தனையோ பகுதிகள் இருந்தும் எத்தனையோ பகுதிகளில் மக்கள் வாழ்ந்திருந்தும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏன் மக்காவுக்கு தேர்வு செய்தான்? அரபு பேசுகிற மக்களுக்கு இறுதி தூதராக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனுப்ப என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் வரும் பொழுது இன்னும் அந்த மக்களிடத்தில் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள், பண்புகள், வணக்க வழிபாடுகள், இன்னும் எப்படிப்பட்ட ஒழுக்கச் சீரழிவுகள் இருந்தது என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த உரைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்பதன் மூலம், குறிப்பிடுத்திக் கொள்வதன் மூலம் இன்ஷா அல்லாஹ் ரமலானுடைய மாதம் முடிவதற்குள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றை ஓர் அளவுக்கு நீங்கள் அறிந்து கொள்வதன் மூலம் இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய குடும்பத்தார்கள், உங்களுடைய அண்டை வீட்டார்கள் எல்லோருக்கும் இந்த செய்தியை நீங்கள் எடுத்துச் சொல்வதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தகைய வாழ்வை வாழ்ந்திருக்கிறார், அவரை நாம் நபியாக ஏற்று பின்பற்றி நடப்பதற்குரிய காரணம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் ஒவ்வொருவரும் உயிரோட்டமாக நேசிக்கிறோமா, ஒரு கொடும்போக்காக நேசிக்கிறோமா என்பதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இந்த உரையை தொடர்ந்து நீங்கள் கேட்பதன் மூலம் தெளிவடைய முடியும் என்று கேட்டுக்கொண்டு, ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு இபாதத்திற்குண்டான கூலியை அல்லாஹ் நிறைவாக மறுமையில் அனைவர்களுக்கும் தர வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும், உங்களுடைய குடும்பத்தாரையும் என்னுடைய குடும்பத்தாரையும் எரிகின்ற நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றி சுவனத்தில் அல்லாஹ் பிரவேசிக்க செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.